ஒரே ஒரு முக்கியமான பையன் சொல்லிக்கிட்டுமா, என்னதான் வெள்ளைக்காரன் அவன் நாட்டில் பெரிய பெரிய 100-150 மாடி பில்டிங் கட்டினாலும் அவன் இன்னமும் நம்ம நாட்டில் இருக்கிற கோவில் கட்டிடக்கலையை பார்த்து வாயை பொழக்கிறாங்க. எந்த கோவிலுக்கு நான் போனாலும் மினிமம் ஒரு ஃபாரினர்ஸாக நான் பார்த்தேன். அவன் அந்த கோவிலை பார்க்குற விதம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாவ், அந்த மூமெண்ட் அவன் எல்லா இடத்துலையும் சொல்கிறான். அந்த அளவுக்கு கோவில் கட்டிடக்கலை, கோவில், மசூதி, கிறிஸ்டின், ஸோ இயேசு எல்லாம் எவ்ரிதிங் ஓகே. பட் நான் பொதுவாக சொல்கிறேன், வியப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு பிரமிச்சு போய் பார்க்குற அளவுக்கு நம்ம மாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பாய்ஸ். இப்போ க்ளோஸ் அப் போகலாமா? மனுஷன் டாப்பில். ஸோ ஆண், பெண், சிங்கம், பரமசிவன் ஃபோட்டோ இருக்குது. நிறைய மேலே பார்த்தீங்கன்னா குதிரை, அது ஒரு விலங்கு, பட் எக்ஸாக்டாக தெரியல. கீழே அப்படியே வந்தீங்கன்னா பாம்பு, மேலே பார்த்தீங்கன்னா கழுகு, முதலை, மான், சிறுத்தை, மான், இது என்னன்னு கரெக்டாக தெரியல, புலி. அப்புறம் வந்தீங்கன்னா ஸோ அது லைக் தட் ஒரு குண்டா மனுஷர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமனு மனுஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தர், அந்த புத்தர், சித்தர், மான் அப்படின்னு வெளில வந்தீங்கன்னா ராஜநாகம். கீழே வேலை செய்கிற வேலையாட்கள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடு, மாடு, முயல்குட்டி, மான், பாம்பு, அதே பேர்லலாம் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க பாய்ஸ். எனக்கு புரியலை. ஸோ அப்போ வாழ்ந்த கலாச்சாரத்தை கட்டிடக்கலையின் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓ மை காட். ஒரு அந்த மாதிரி வருமா? நம்ம பார்த்த வேலை எல்லாம் வருமா?